இந்த பாஜக அப்படின்ற ஒரு கட்சியை தமிழக வெற்றி கழகம் வெளிப்படையாக கொள்கை எதிரி அப்படின்னு அறிவிச்ச ஒரு கட்சி. நம்முடைய கொள்கைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, மத பிளவுவாதம் செய்யக்கூடிய ஒரு கட்சி, மதத்தினை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி, மக்களை பிரித்து பிளவுபடுத்தி அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு பாசிச கட்சி அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லிட்டு தான் கொள்கை எதிரியான பாஜகவை தொடர்ந்து நம்ம வலிமையா எதிர்த்துட்டு வரோம். இந்தியாவுடைய அழகே வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றதுதான். இங்கு பல்வேறுபட்ட மக்கள்கள் இருக்கிறாங்க, பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, பல்வேறு இனத்தினை சேர்ந்த மக்கள் இருக்காங்க, பல்வேறு மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அத்தனை பேரும் இங்க இந்தியாவுல ஒற்றுமையாக, அன்பாக, சகோதரத்துவத்தோடு வாழ்வதுதான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட ஒற்றுமை மிக்க ஒரு நாட்டுல அந்த ஒற்றுமையை எப்படியாவது குலைச்சிடணும், அந்த ஒற்றுமையை அழிச்சிடணும். இந்த நாட்டை ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு கொண்டு போறது போல, ஒரே நாடு ஒரே மொழி என்று கொண்டு போவது போல, இந்த நாடு ஒரு மதத்திற்கான நாடு என்று கொண்டு போவது போல, இந்த நாட்டுல ஒரே கல்வி முறைதான் இருக்கணும், ஒரே தேர்வு தான் இருக்கணும், ஒரே தேர்வின் வழியில தான் மக்கள் கல்வியை பெற முடியும், அந்த தேர்வுல தேர்ச்சி பெற்றாதான் மக்கள் மருத்துவராக முடியும் என்பது கொண்டு வருவது போல, இப்படியெல்லாம் இவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை, வேற்றுமையில் ஒற்றுமையை எப்படியாவது சிதைச்சி RSS அஜெண்டாவை இந்தியாவில் நிறைவேற்றுவதற்கான, அகண்ட பாரதத்தை அமைப்பதற்கான RSS அஜெண்டாவை இங்க எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கொண்டு இன்றைக்கு இந்த மத பிளவாத அரசியல் செய்யக்கூடிய பாஜக இயங்கிக்கிட்டு வருது. இதெல்லாம் வச்சுதான் குறிப்பா வட மாநிலங்கள்ல இந்த பாஜக என்ன பண்ணுது, இந்த மத பிளவாத அரசியலை செய்தே மீண்டும் 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 ஆட்சிக்கு வருவதற்கான வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது.